தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு ஒன்று தன்னுடைய வாழ்க்கையில் வந்த தோல்வி. தான் நிராகரிக்கப்படுவதற்கு தம்பி காரணமா? ஹலோ, தான் நிராகரிக்கப்படுவதற்கு தம்பி காரணமா? இல்லை. தான் நிராகரிக்கப்படுவதற்கு ஆண்டவர் காரணமா? இல்லை. தான் நிராகரிக்கப்படுவதற்கு யார் காரணம்? தான் தான் காரணம். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் புரிதலற்ற மனம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்த உடனே அவனாலதான், அவனாலதான், அவளாலதான், அவதான் காரணம், மைனி தான் இதை செய்தா, அக்கா இதை செய்தா, அண்ணன் இதை செய்தான்னு நீ சொல்லுகிறது வரைக்கும் நீ யாரு தெரியுமா? காயினின் பேத்தி, காயினின் பேத்தி, காயினின் பேரன். ஏன்னா வந்தது. இப்ப என் வாழ்க்கையில ஒரு தோல்வி வந்திருக்கு. தம்பி அங்கீகரிக்கப்பட்ட இடத்தில் நான் நிராகரிக்கப்பட்டேன். அந்த நிராகரிப்பு என்பது நிரந்தரம் அல்ல. செவ்வாய்க்கிழமை நிராகரிக்கப்பட்டேன், புதன்கிழமை இன்னொரு பெட்டி நிறைய எடுத்துட்டு போய் வச்சு பலி செலுத்தி இருந்தா நேற்றைய தோல்வியை இன்றைக்கு ஜெயமா? என்ன பிரச்சனை? அதை நான் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் கூட இன்னும் அடுத்து வருகிறேன். இப்ப இந்த இடத்தில் தம்பி நான் நிராகரிக்கப்பட்டதற்கு தம்பி காரணம் இல்லை. நான் நிராகரிக்கப்பட்டதற்கு ஆண்டவரும் காரணம் இல்லை. நான் நிராகரிக்கப்பட்டதற்கு நான் தான் காரணம். இதை ஒத்துக்கொள்ள முடியாததுதான் பக்குவப்படாத மனம். இதுதான் சங்கீதக்காரர் அழகாக சொல்லுவார், தன் பிழைகளை உணர்கிறவன். அப்ப மொத பிரச்சனை அவன் சரியில்லை, அவ சரியில்லை, அவளாலதான், அவன் தான், அவதான், அவங்கதான் என்று சொல்லுகிறதை விட வெற்றியும் தோல்வியும் தேவனிடத்திலிருந்து வருகிறது. என்னை எவன் நினைத்தும் அழிக்க முடியாது. உன்னை நான் நினைக்கணும், இல்லைன்னா என்ன அழைச்ச தெய்வம் நினைக்கும். நம்ம அதிகமா அடுத்தவன தானே குறை சொல்றோம். என் பிசினஸ் வளராததுக்கு காரணம் அவன், என் வீடு வளராததுக்கு காரணம் அவன், என் தொழில் வளராததுக்கு காரணம் அவன், என் சபை வளராததுக்கு காரணம் அவன். சாகிறது வரைக்கும் நீ வளரவும் மாட்ட, உன் குறையை நீ அறியவும் மாட்ட. என் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த விவரமும் பக்கத்து வீட்டில் இருந்து உண்டாகினா இருக்கு. என்னை ஆசீர்வதிக்கிறவர் யாரையா? என்னை உயர்த்துகிறவர் யாரு? பின்ன அவன் சிரிச்சா என்ன, அவன் அழுதா என்ன, அழுக்கா நடந்தா என்ன? என்னை ஆசீர்வதிக்கிறவர் யார்? நிராகரிக்கப்பட்டது தேவனிடத்தில். எனக்கு பிரச்சனை இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் இல்ல. நான் அழியணும்னா ஒன்னு நான் நினைக்கணும், இல்லைன்னா என்ன அழைச்ச தெய்வம் நினைக்கணும். வேற எந்த கொம்பன் நினைச்சாலும் என்னுடைய வாழ்க்கை அழிக்க முடியும்.